இது லைஃப் ஸ்டைல் அப்டேட்ல 31வது நாள். இன்னைக்கு பார்ட் டைம் ஒர்க் தேடி பிடிக்க போலாமா? காலையில எழுந்து சீக்கிரமா குளிச்சுட்டு சொக்காவை மாட்டிட்டு பார்ட் டைம் ஜாப் தேடி பிடிக்க கிளம்பிட்டேன். ஒரு 3 நாளா காஃபி நண்பரை ரீச் பண்ணவே முடியல. நேத்து தான் அதிசயமா வந்தான், ஆனா பெருசா கனெக்டே ஆகல. இன்னைக்கு அவ்வளவு கால் அடிக்கிறேன், எடுக்கவும் இல்ல. சரின்னு அவனுக்கு வெயிட் பண்ற கேப்ல சாப்பிட்டு எடிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். அப்புறம் நேரா கிளம்பி பேங்க்குக்கு போயிட்டு வெளியே வர வழியில கால் அடிக்கிறான். வெயிட் பண்ணு தல, கிளம்பி வரேன்னு. காலையிலேயே தோழர் அழைப்பு போட்டிருந்தாரு. நான் தான் வேலை இருக்குன்னு போல. இப்ப போயிடுவோன்னு சொல்லிட்டு இங்க வந்து காஃபி நண்பருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவனும் ரொம்ப நேரமா இந்த போஸ்டர் எப்படி ஓட்டுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தான். என் திறமையெல்லாம் வச்சு ஒட்டி முடிச்சாச்சு. எப்ப வீட்டுக்கு போனாலும் இன்சல்ட் பண்ணி அனுப்புறான் நண்பர்களே. அப்புறம் அவனே கூட்டிட்டு போய் மெட்ரோல விட்டான். நானும் காஃபி நண்பரும் கிளம்பி நெக்ஸஸ் மால் தான் வந்தோம். இந்த மால்ல இருக்க எல்லா கடையிலையும் கேட்டிருப்போம், எங்கேயுமே கிடைக்கல. என்னடா இது பேட் லக்னு மாத்தி மாத்தி கலாச்சிட்டே வந்தோம். கடைசியா ஒரு ஸ்டோர்ல ட்ரை பண்ண போனோம், அங்க ஓகே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சென்ட்ராஸை கையில பிடிக்க முடியாதுடான்னு சொல்லிட்டு நான் வேற காலையில சாப்பிட்டதுதான் ஈவினிங் ஆயிடுச்சு. காஃபி நண்பரும் எதுவும் சாப்பிடலன்னு சொன்னோம். அதனால KFCல ஆளுக்கு ஒரு பர்கர் வாங்கி சாப்பிட்டோம். எதிர்ச்சியா டெக்கத்லான் போனோம். அங்க நம்ம சின்ன வயசுல பண்ண குரங்கு வித்தை எல்லாம் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வர 9 மணி ஆயிடுச்சு. அப்புறம் ஜிம்முக்கு கிளம்பி வந்துட்டேன். மண்டே அதுவுமா மங்களகரமா செஸ்ட்டை ட்ரெயின் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து இட்லி கறி குழம்பு சாப்பிட்டதெல்லாம் தொலைக்கி வச்சுட்டு படுத்துட்ட நண்பர்களே. நாளைக்கு பார்ப்போம். வட்டா.